புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் குடியிருப்புக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் ரெஸ்டோ பாரை அனுமதிக்க கூடாது என கலால்துறை அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பொதுமக்கள் கலால்துறை அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எல்லைப் பகுதிகளான மதகடிப்பட்டு, கன்னியாகோவில், கனகசெட்டிக்குளம், திருக்கனூர் ஆகிய பகுதிகளில் மதுக்கடைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி தமிழக பகுதியை சேர்ந்த பலர் மது அருந்துவது வழக்கமாகும். இதேபோன்று காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் ரெஸ்டோ பார் செயல்பட்டு வருகிறது. இங்கு 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தகராறில் வாலிபர் கொலை செய்யப்பட்டார். கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள். மேலும் இந்த சம்பவம் ஆலங்குப்பம் பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் ரெஸ்டோ பார் என்ற பெயரில் மதுபான விற்பனை ஆலங்குப்பம் பகுதியில் நடைபெறுவதாகவும், இதனால் அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது என்று, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக மது விற்பனையை தடை செய்வதோடு ரெஸ்டோ பாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை ஊர் மக்களுடன் சேர்ந்து முற்றுகையிட்டு அங்கு பணியில் இருந்த துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடையை அகற்றக்கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் கொலை நடந்துள்ள ரெஸ்டோ பார் ஏற்கனவே விதிமுறைகளை மீறியதற்காக பல புகார்கள் உள்ள நிலையில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்ட ரெஸ்டோ பார் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது என்றும், ரெஸ்டோ பாரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆலங்குப்பம் பகுதியில் இருக்கின்ற பாரை 3 சொல்லி எக்ஸைஸ் கமிஷனர் நாங்கள் மனு கொடுத்தோம். அவரிடம் உடனடியாக மூடுறன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தனால நாங்கள் இன்னைக்கு கலைஞ்சி செல்றோம்.